நீங்க ஐடில ஒர்க் பண்ணீங்கன்னா நான் சொல்ற சினாரியோ உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரைடே நைட்டு டெஸ்டிங் டீம்ல இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் பக்னு சொல்லி நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஒன்லைனர் பக் எல்லாம் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த பக்கை நம்ம சால்வ் பண்ணணும், அதை சால்வ் பண்ணி புஷ் பண்ணணும், அந்த பிஆர் ரிவ்யூ பண்ணுவாங்க, அந்த பிஆர் ரிவ்யூ பண்ணி புஷ் பண்ணதுக்கு அப்புறம் லைவ்ல ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணணும், லைவ்ல எல்லாம் கரெக்ட் ஆகுதா. இது ஒரு 5-6 ப்ராசஸ், ஒரு மலையை தாண்டி வர மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஏஐஆரால நம்ம அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்ததுன்னா லேப்டாப்பே ஓபன் பண்ணாம ஜஸ்ட் டெலகிராம்ல இருந்து ஒரு சாட் மெசேஜ் அனுப்பிச்சாலே இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டடா நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஒரு டெலகிராம்ல ஒரு ஒன்லைனர் பக்கை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம், அதுக்கு எந்த மாதிரி பேரலல் ஏஜென்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கான்டென்ட் உங்களுக்கு உடனே வேணும்னா ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரைட் சைடு ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் பட்டன் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு காட்டும். சரி, அது எப்படிடா லேப்டாப்பே ஓப்பன் பண்ணாம, ஏன்னா இப்போ நிறைய டூல்ஸ் வந்துடுச்சு, ஏஜென்டிக் டூல் இருக்கு, இதை வச்சு நம்ம டைரக்டா எப்படியா இருந்தாலுமே ப்ராம்ப்ட் போட்டு இஷ்யூலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் லேப்டாப்பே ஓப்பன் பண்ணாம எப்படி நம்மளோட இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறது தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். இதை பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இவங்க நிறைய எல்எல்எம்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இப்போ என்ன பண்றாங்கன்னா எம் கோட் மினிமேக்ஸ் கோட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏஜென்டிக் கோடிங் அசிஸ்டன்ட் அண்ட் ஒர்க் ஃப்ளோ பில்டர். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒரு டெலகிராம்ல இருந்து பக் ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா எப்படி இந்த ஏஜென்ட் ஃபிக்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்றேன். ஸோ மினிமேக்ஸ் கோட்ல நம்மளுக்கு மொபைல் ஆப் இருக்கு, டெஸ்க்டாப் ஆப் இருக்கு. டைரக்டா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதோடைய லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டைரக்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டெலகிராம்ல இருந்து ஒரு மெசேஜ் இந்த மாதிரி என்னுடைய பக்கை ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாக்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த மெசேஜ் எடுத்துக்கிட்டு அப்படியே ரிப்ளை பண்ணி கோட்லாம் ஃபிக்ஸ் பண்ணாது. எம் கோட் என்ன பண்ணுன்னா ஒரு ஃபுல் ஏஐ ஏஜென்ட் டீமை இன்ன செகண்ட்ஸ்ல டிப்ளாய் பண்ணும். அது எப்படி டிப்ளாய் பண்ணும் அப்படிங்கிறது தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எதுவுமே மற்ற டூல்ல இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க சால்வ் பண்றதுனால தான் இந்த ஏஜென்ட் ஃப்ரம் டெலகிராம்ல இருந்து பண்ணாலுமே அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. ஸோ இப்போ நான் டெலகிராம்ல இருந்து மெசேஜ் போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் கோட்ல மினிமேக்ஸ் ஏஜென்ட்ல லீடருக்கு வரும். ஸோ இந்த லீடர் ஏஜென்ட் தான் இந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு லைவ் பண்ண போற டாஸ்கை எடுக்கிற லீடர் ஏஜென்ட். ஸோ இந்த லீடர் ஏஜென்ட் என்னெல்லாம் பண்ணணும்னா பவுண்டரி செட் பண்ணும், ஒவ்வொரு ஏஜென்ட் என்னென்ன பண்ணணும், அண்ட் இதில் நெகட்டிவ் கேசஸ்லாம் என்னென்ன இருக்கு, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இதுதான் ஹேண்டில் பண்ண போற ஏஜென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெலகிராம்லேருந்து மெசேஜ் கொடுத்தேன்னா லீடர் ஏஜென்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இந்த லீடர் ஏஜென்ட்டுக்கு வந்த உடனே இஷ்யூவை ஐடென்டிஃபை பண்ணிட்டு டைரக்டா டெவலப்பர் ஏஜென்ட்டுக்கு போகும். அதாவது இந்த லீடர் ஏஜென்ட்டுக்கு கீழே டெவலப்பர் ஏஜென்ட் இருப்பாங்க. ஸோ அந்த டெவலப்பர் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இஷ்யூக்கு ஆக்சுவலா டெக்னிக்கலா கோடு எழுதி அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெவலப்பர் ஏஜென்ட் கிளீனா மினிமல் டோக்கனை யூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த கோடை ஃபிக்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. இந்த ஏஜென்ட்டோட வேலை அதோட முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா டெஸ்டிங் ஏஜென்ட்டுக்கு போகும். இந்த டெஸ்டிங் ஏஜென்ட் என்ன பண்ணும், டெவலப்பர் என்ன பண்ணியிருப்பாரு, கோடெல்லாம் ஜென்ரேட் பண்ணி கோடெல்லாம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. நம்ம கொடுத்த பக்குக்கான ஃபிக்ஸை டெவலப்பர் ஏஜென்ட் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை டெஸ்ட் பண்ணல, அதுக்கு டெஸ்டிங் ஏஜென்ட் இப்போ அந்த ஃபிக்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணும். சோ இந்த இடத்துல நார்மலா மட்டும் டெஸ்ட் பண்ணாம இத சுத்தி இருக்கிற சப்போர்ட்டட் ஃபீச்சர்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா இல்ல நெகட்டிவ் டெஸ்ட் கேசஸ் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த ஏஜென்ட் ஓன் பண்ணும். சோ இதுதான் லீடர் ஏஜென்ட் பண்றது. இப்போ இந்த டெவலப்பர் ஏஜென்ட் லீடர் ஏஜென்ட் கூட தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. டெஸ்டர் ஏஜென்ட்டுமே இந்த மாதிரி தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சோ இந்த டெஸ்டர் ஏஜென்ட் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த ஃபிக்ஸுக்கான இஷ்யூஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ரிசால்வ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிடும். சோ நெக்ஸ்ட் போறது தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னு, ரிவ்யூவர் ஏஜென்ட். சோ இந்த ரிவ்யூவர் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் தோ நீங்க டெவலப்பர் ஏஜென்ட் டெஸ்டர் ஏஜென்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாலுமே ரிவ்யூவர் எப்பயுமே எல்லா நெகட்டிவ் சினாரியோவும் பார்த்துட்டு கண்டிப்பா ஃபீட்பேக் தரும். நல்லா இருக்கு, நல்லா இல்ல, நல்லா இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ரிவ்யூவர் ஏஜென்ட் உங்களத ரிவ்யூ பண்ணும். டெவலப்மெண்ட் ஃபேஸ் கரெக்டா நடந்திருக்கா, டெஸ்டிங் ஃபேஸ் கரெக்டா நடந்திருக்கா, அண்ட் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணி கோட் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத ரிவ்யூ மட்டும் தான் பண்ணும். சோ இந்த இடத்துல ரிவ்யூவர் ஏஜென்ட்ன்றது மூணாவது ஏஜென்ட். சோ லீடர் கீழே டெவலப்மெண்ட்
டெவலப்மெண்ட் ஏஜென்ட், டெஸ்டிங் ஏஜென்ட், அடுத்தது ரிவ்யூவர் ஏஜென்ட். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸா நடக்கிறது. ஸோ மினிமேக்ஸ் ஏஜென்ட் அண்ட் மினிமேக்ஸ் கோடிங் ஏஜென்ட்ல இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ இப்போ இந்த ரிவ்யூவர் ஏஜென்ட் ஏதாவது ஒன்று தப்பா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னாக்க இது லீடர் ஏஜென்ட்டுக்கு நோட்டிஃபை பண்ணி லீடர் ஏஜென்ட் திருப்பி டெவலப்பர்கிட்ட கொடுத்து டெவலப்பர் திருப்பி அதை ஃபிக்ஸ் பண்ணி டெஸ்டிங் பண்ணி இது அப்படியே லூப்ல இருக்கும். விச் மீன்ஸ் என்னன்னா நீங்க டெவலப்மெண்ட் பண்றீங்க, ஃபிக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்றீங்க, டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிவ்யூவர் செக் பண்றாரு, ரிவ்யூவர் எல்லாமே ஓகேனா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போவாரு. அது வரைக்குமே இது லூப்லயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். உங்களுடைய பக் 100% ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்க 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் எங்க போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரிஃபையர் ஏஜென்ட். இப்போ நடந்தது எல்லாமே கரெக்டா நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறதே ஒரு வெரிஃபை. இது வந்து தேர்ட் பார்ட்டி மாதிரி ஒரு இன்னொருத்தவங்க இந்த இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தவங்க வந்து ரிவ்யூ பண்ணா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெவலப்பர் கரெக்டா பண்ணியிருக்காரா, இந்த ரிவ்யூவருக்கும் வெரிஃபையருக்கும் ஒரு நூல் அளவு தான் டிஃபரன்ஸ். விச் மீன்ஸ் என்னன்னா ரிவ்யூவர் ரிவ்யூ பண்ணி சரி பண்ண பார்ப்பாரு, வெரிஃபை பண்ணவர் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஹியூமன்ட்டே போவாங்க. ஸோ இது வந்து ஒரு கடைசி ஃபைனல் செக் மாதிரி. ஸோ வெரிஃபையர் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க கம்ப்ளீட்டா இந்த ஃப்ளோ கரெக்டா நடந்திருக்கான்னு பார்க்கும். அப்படி நடக்கலன்னா திருப்பி இங்கேயும் ஒரு லூப் நடக்கும், ரிவ்யூவர் ஏஜென்ட்லயும் ஒரு லூப் நடக்கும், அண்ட் முக்கியமா வெரிஃபையர் ஏஜென்ட்லயும் ஒரு லூப் நடக்கும். இந்த லூப் நடந்துதான் அந்த இஷ்யூவே ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே இன்டர்னலா நடக்குது, நாம எதுவுமே பண்ண போறது. நான் டெலகிராம்ல இருந்து பக் ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னவனே டெலகிராம்ல இருந்து டைரக்டா எம் கோட் ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு, அதாவது மினிமேக்ஸ் கோடிங் ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு அங்க இருந்து லீடர் ஏஜென்ட் அந்த பக் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான பவுண்டரி எல்லாம் செட் பண்ணி அதுக்கான பிளான் எல்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டெவலப்பர் ஏஜென்ட்டுக்கு கொடுக்கும். டெவலப்பர் ஏஜென்ட் அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ் பண்ணி கோடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கோட் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்தது டெஸ்டிங்க்கு போவோம். டெஸ்டிங் அங்கேருந்து ரிவ்யூவர், அங்கேருந்து வெரிஃபையர். இது எல்லாமே லேப்டாப்பே தொடாம நான் டெலகிராம்ல இருந்து ஒரு மெசேஜை கொடுத்தாலே இது நடந்துரும். நெக்ஸ்ட் இதுல நீங்க இன்னொன்னு என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே சீக்வென்ஷியலா நடக்காது, ஒன் ஆஃப்டர் ஒன் அப்படி நடக்காது. இது எல்லாமே பேரலா நடக்கும். லீடர் ஏஜென்ட் டெவலப்பர்ட்ட கொடுப்பாங்க, டெஸ்டர்ட்ட கொடுப்பாங்க, ரிவ்யூவர் அண்ட் வெரிஃபையர். இது எல்லாமே பேரலா நடக்கிறதுனால ரொம்பவே ஆப்டிமைஸ்டாவும் உங்களுக்கு நடக்கும். ஆப்டிமைஸ்டா என்னன்னா 1 மணி நேரம் பண்ற வேலையை 10 நிமிஷத்திலே பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் ஆகும், ஜெனரேட் பண்ணும். சோ இது மாதிரி பேரலா ஏஜென்ட் ஒர்க் ஆகுறதுனால நமக்கு ஃபாஸ்டர் அவுட்புட் வரும். சோ இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றதுனால அந்த இஷ்யூ கம்ப்ளீட்டா கான்ஃபிடென்ட்டாவே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது நீங்க எடுத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கும். சோ இதுல வந்து இந்த பக்குக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலுமே இந்த டெலகிராம்ல நீங்க சொல்றதை தாண்டி இந்த மாதிரி பக் வந்தாக்க எப்படி ஆட்டோமேட்டிக்கா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஷெட்யூல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமேக்ஸ்ல ஷெட்யூலிங் அண்ட் கிரான் அப்படின்ற 2 விஷயமுமே இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடா எவ்ரி ஈவினிங் வந்து ரன் பண்ணும் அப்படின்னா கிரான் ஜாபை கொடுத்து எவ்ரி டைம் வந்து இந்த ரிவ்யூவரை செக் பண்ணி ஏதாவது இஷ்யூ வந்திருக்கா இல்லையா அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்க்க வைக்க முடியும். ஸோ அந்த விஷயமுமே மினிமேக்ஸ் உடைய கோடிங் ஏஜென்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி மினிமேக்ஸ் ஏஜென்ட்ல நான் நைட்டு ஒரே ஒரு மெசேஜை மட்டும் போட்டுறேன்னு வச்சுக்கோங்க, இது கம்ப்ளீட்டா எல்லா வேலையுமே அட்டானமஸா அதுவே பண்ணிட்டு எனக்கு சாட்டர்டே மார்னிங் கம்ப்ளீட்டா ஒரு மெயில் அனுப்புறதுக்கான ரிப்போர்ட்டை மட்டும் ஜென்ரேட் பண்ணி அந்த ரிப்போர்ட்ல என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு, எப்படிலாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், என்ன டெஸ்டிங்லாம் கவர் பண்ணோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை அது ரெடி பண்ணி தரும். ஸோ நம்மளுக்கு டெலகிராமில் ஒரு மெசேஜ் தந்ததோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ முடியுதோ அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டா கிடைக்க போகுது. ஸோ இதுதான் மினிமேக்ஸ் ஏஜென்ட் வித்தவுட் டச்சிங் த லேப்டாப். உங்களுடைய கோடிங்கை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க எப்போ பக் கொடுத்தாலுமே அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் பார்த்து உங்களுக்கு ரிப்போர்ட் மட்டும் தரும். ஸோ இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ளோவா நான் பார்க்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இது அப்ரூவல் கொடுத்தாதான் நெக்ஸ்ட் அதை வந்து புஷ் பண்ணிட்டு எல்லாமே நடக்கும். ஸோ இப்போ இந்த 5 லைன் சம்மரியை பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் நடந்திருக்கு, இப்போ கோடை ஃபிக்ஸ் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு தள்ளு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒன்லி 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். இதுவே ஏஐலாம் இல்லாம இந்த ஒர்க் ஃப்ளோ மேனுவலா நடந்ததுன்னா யாராவது ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிள், அதாவது ரிவ்யூ பண்றவங்க ரிவ்யூ பண்ணலனாலும் சரி, டெஸ்டிங் பண்றவங்க டெஸ்டிங் பண்ணலனாலும் சரி, அந்த ஒர்க் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். பட் இந்த ஏஐ எரால அதுவும் மினிமேக்ஸ் கோடிங் ஏஜென்ட்ல இது எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கிறதுனால ஜஸ்ட் இந்த மாதிரி செட்டப் பண்ணாலே போதும் உங்களுடைய ப்ராடக்ட்ல இருக்க பக்கை ஆட்டோமேட்டடா ஃபிக்ஸ் பண்ண வைக்க முடியும். உங்களுடைய ஃப்ரைடே நைட் அண்ட் வீக்கெண்ட் எல்லாத்தையுமே டெஸ்டிங் டீம் ஒரு பக்கை போட்டு முடிச்சு விடுறாங்கன்னா இந்த செட்டப் மினிமேக்ஸ் கோடிங் ஏஜென்ட் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மினிமேக்ஸ் ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்றதுக்கு சோ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அண்ட் மினிமேக்ஸ் கோடிங் ஏஜென்ட்டோடைய பிரைசிங் வைஸ் பாத்தீங்கன்னாக்க அவங்க பிளஸ்ல $20 per month M3 அவங்களோட டாப்பஸ்ட் மாடல் மினிமேக்ஸ் M3 மாடலை நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் மினிமேக்ஸ் உடைய பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் மேக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல $50 வரும். அண்ட் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களோட வீடியோ ஜெனரேஷன் 3
கிளிப்ஸ் பர் டே வந்து நீங்க ஜென்ரேட் பண்ண முடியும். டெக்ஸ்ட், இமேஜ், ஸ்பீச், மியூசிக்கு ஒரு கோட்டா வந்து அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. அண்ட் அல்ட்ரா பிளான் வந்து 120 பர் மந்த்துக்கு வந்து நீங்க பே பண்ணீங்கன்னா டாலர்ஸ் பே பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு வீடியோ ஜென்ரேஷன் 5 கிளிப்ஸ் பர் டே. ஸோ இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை தாண்டி அவங்க கிரெடிட் சிஸ்டமும் இருக்கு. கிரெடிட் சிஸ்டம்ல ஒன்றும் இல்லை, $5 ஜஸ்ட் 5000 கிரெடிட்ஸ் நீங்க 1 இயர்ல எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நீங்க எப்பப்பெல்லாம் நீங்க வந்து மினிமேக்ஸ் ஏஜென்ட் யூஸ் பண்ணணுமோ டெலகிராம்ல நீங்க லிங்க் பண்ணி வச்சுட்டு நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா யூஸ் பண்ண வேண்டியதான். அண்ட் $25க்கு 25,000 கிரெடிட்ஸ் இருக்கு. டைரக்டாவே நீங்க 1 இயர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் $100 யூஸ் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு 1 lakh கிரெடிட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். நீங்க எடுத்து டைரக்டா யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் மினிமேக்ஸ் ஏஜென்ட்டோடைய சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அண்ட் டோக்கன் பிளான். இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது ஃபீஸபிளா இருக்கோ அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மினிமேக்ஸ் ஏஜென்ட்டோட லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போனீங்கன்னா 12% ஆஃபரும் இருக்கும். அண்ட் நீங்க எந்த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணி இந்த மினிமேக்ஸ் ஏஜென்ட் உங்க டெலகிராம்ல மொபைல்ல இருந்தே உங்களுடைய ப்ராடக்டா இருக்கட்டும் உங்களோட அப்ளிகேஷனோட பக்கை ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதை நம்புறேன். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்றதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.